தமிழ்நாடு அரசிடம் மீனவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். குமரி மாவட்ட மீனவர் கூட்டமைப்புகள் நடத்திய உலக மீனவர் நாள் விழாவில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் உறுதி. உங்களோட மிக முக்கிய கோரிக்கை ஏற்று மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறோம். அதுவும் 60 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களும் பயனடைகிற வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் புதிய முன்னெடுப்பு. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் பஸ் ஃபர்ஸ்ட் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னை அடுத்த தாம்பரத்தில் ஒரே கதவு எண்களில் 360 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகமேன் 1 காயத்ரி நகர் 3வது தெரு, அதுல சுமார் 320 வாக்குகள் ஒரே வீட்டில் இருக்கு. இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் 3 பேர் குற்றவாளிகள். சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. முன்னாள் எம்எல்ஏ கொலை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 3 பவாரியா கும்பலைச் சேர்ந்தவர்களுக்கு என்ன தண்டனை? நவம்பர் 24ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து தண்டனை பெற்றுத் தந்த காவல்துறைக்கு பாராட்டு. பவாரியா கொலை வழக்கு தீர்ப்பு குறித்து ஓய்வு பெற்ற டிஜிபி ஜாங்கிட் பேட்டி. அந்த பழைய ரெக்கார்ட்ஸ், அதான் பழைய எவிடன்ஸஸ், பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி, பழைய விட்னஸஸ், அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை, ஸோ கால்மான் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் வாங்கணும் கேஸில், அது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். வரும் 26ஆம் தேதி சென்யார் புயல் உருவாகும். சென்னையை ஒட்டி கரையை கடக்கும் என வானிலை ஆர்வலர் கணிப்பு. சென்னையில் பரவலாக கனமழை, புறநகர் பகுதிகளிலும் வெளுத்து வாங்குகிறது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிருஷ்ணா அளித்த புகார் மீதான விசாரணையின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிச்சுமையால் பெண் கிராம உதவியாளர் தற்கொலை செய்த விவகாரத்தில் சீமான் கண்டனம். ஆட்சியாளர்களின் அதிகார பசிக்கு அப்பாவி அரசு ஊழியர்களை பலி கொடுப்பது கொடுங்கோன்மையாகும் என விமர்சனம். தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி அமைச்சரவை அமைந்தால் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக சட்டமன்றம் வருவார்கள். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. துபாயிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1,80,00,000 ரூபாய் மதிப்புடைய தங்க கட்டிகள் பறிமுதல். உள்ளாடைக்குள் தங்க கட்டிகளை மறைத்து எடுத்து வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது. நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது புதிய தொழிலாளர் சட்டங்கள். ஏற்கனவே இருந்த 29 சட்டங்களுக்கு பதில் மத்திய அரசு இயற்றிய 4 தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்தன. பீகாரில் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள சாம்ராஜ் சௌத்ரிக்கு உள்துறை ஒதுக்கீடு. மற்றொரு துணை முதலமைச்சரான விஜய் சின்ஹாவுக்கு வருவாய், நிலம், சுங்கத்துறைகள் ஒதுக்கீடு. கேரள மாநிலம் கொல்லம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. 2 தொழிலாளர்கள் காயங்களுடன் மீட்பு. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு.
பாகிஸ்தானில் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து பயங்கர விபத்து. சம்பவ இடத்திலேயே 15 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில்லுக்கு பதிலாக சாய் சுதர்சன் அணியில் சேர்ப்பு. ரிஷப் பண்ட் அணியை வழிநடத்துவார் என BCCI அறிவிப்பு. கொரோனா காலத்தில் உரிமமில்லாமல் மருந்துகளை விநியோகித்ததாக கௌதம் கம்பீர் மீது பதிவான வழக்கு ரத்து. டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு.